கொஞ்சம் பலன் இருக்குது, ஆனால் நீ மென்மேலும் பலப்படுவாய். இன்னொன்று, இந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வருது? ஃப்ரம் ஹூம் இட்ஸ் கமிங் அவுட்? சவுலுடைய வாயில். அண்ட் ஹூ இஸ் த சவுல்? யார் இந்த சவுல்? He is the first king of Israel. இஸ்ரேலினுடைய முதல் ராஜா. And he is not only the first king of Israel, and he is the one who is trying to kill David. Amen. தாவீதை கொலை பண்ணணும்னு துடிக்கிற முதல். ஆனால் இந்த தாவீது சவுலுக்கு எந்த தீங்குமே நினைக்கல. சவுல் மேலே கெட்ட ஆவி வரும்பொழுதெல்லாம், அசுத்தாவி வரும்பொழுதெல்லாம் வாசித்து என்ன பண்ணுறாரு? அந்த அசுத்தாவியை வெளியே அனுப்புகிறாரு. ஏங்க, நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு நல்லது தானங்க செஞ்சேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், உங்களுக்காக உங்கள் வீட்டில் நான் பாட்டு பாடினேன், உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். இவ்வளோ நாள் நான் நல்லது தானே செஞ்சேன், நான் எந்த கெட்டதுமே செய்யலையே. வாட் ஐ ஹவ் டன் ராங்? நான் எந்த இடத்துல தப்பு செஞ்சேன்? எந்த இடத்துல நான் விட்டுட்டேன்? எந்த இடத்துல நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன்? நான் எங்கேயுமே விட்டு கொடுக்கலையே. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்காக நான் உங்கள் கூட தான் நான் நிற்கிறேன். தாவீது வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் அ ஹார்ப். நான் அந்த ஹார்ப் ப்ளே பண்ணும் பொழுதெல்லாம் உனக்குள்ளே இருக்கிற இந்த அசுத்தாவி வெளியே போகுது. ஆனால் நீ என்ன பண்ணுற? இஸ் ஜஸ்ட் த்ரீவிங் த ஜாவ்லின். ஆமாம், ஈட்டியை எடுத்து அடிக்கிறோம், சுவரோடு சுவரா குத்த முடியா. இஸ் ஜஸ்ட் த்ரீவிங் த ஜாவ்லின். வாட் டிட் ஐ ராங்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஆமாம், என் வாழ்விலே நீ பாராட்டின everyone. என் வாழ்விலே ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. நீங்கள்லாம் மட்டும் அப்படியே கண்களை மூடி ஜெபத்தோட, I want everyone to close your eyes and just sing with all your heart. Amen. என் வாழ்விலே நீ
see, King David, he was anointed. அபிஷேகிக்கப்பட்டான். Amen. He was anointed. அபிஷேகம் பட்டதுக்கு அப்புறமும் he has to wait. Amen. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து 12 வயசுலயே போயிட்டு பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மத்தியில், வேத பாரகர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அவருடைய வசனத்தை எல்லாத்தையும் போதிச்சார். எல்லாவற்றும் அவருடைய ஞானத்தை கண்டு எல்லாரும் வியந்தார்கள். இஸ் ரெடி அட் த 12 ஏஜ். ஆனால் 30 வரைக்கும் வெயிட் பண்ணார். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் டிலே ஆகலாம், தாமதமாகலாம், ஆனால் அது நடக்கும். விசுவாசிக்கிறவங்கள சுத்தமரில் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் அற்புதம் தாமதமாகுது, ஆனால் நடக்காமல் போகாது. ஏன்னா என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தந்தவர் வாக்கு மாறிடாதவர், அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. what he promised me, எனக்கு எதை அவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகுதுங்க. அல்லேலூயா. Abraham, he called as a friend of God. ஆபிரகாம் எப்படி அழைக்கப்பட்டார்? ஆண்டவருடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டார், என்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் என் சிநேகிதனுக்கு 25 வருஷம் தாமதமாச்சு பதில். அல்லேலூயா. நீங்கள் யாரும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன எதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னுட்டு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லாத பட்சத்தில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எதுக்கு காத்து இருக்கிறீங்களோ அது நிறைவேறும். அல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்வாய். உனக்குள்ளே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உனக்குள்ளே கர்த்தர் பெரிய காரியங்களை மாத்திரம் அல்ல, நீ மென்மேலும் பலப்படுவாய். நாட் திஸ், இது உன்னோட லிமிட் இல்லை, உங்களோட லிமிட் இது இல்லை. ஆமே, நான் அவ்வளோதான் வளர்ந்துட்டேன், இவ்வளோதான் என்னோட லிமிட். நோ, உங்களுக்கு நான் ஆண்டவர் ஒரு லிமிட்டை வச்சுருக்கிறாருங்க. ஏன்னா தாவீதோட லிமிட் அவங்க அப்பா எதிர்பார்க்கல, தாவீதோட லிமிட்டை அவங்க அண்ணனுங்க எதிர்பார்க்கல, தாவீதோட லிமிட்டை தாவீதே எதிர்பார்க்கல. ஆமே, he was a lost son. கடைசி குமாரன் மட்டும் இல்லை, மறக்கப்பட்ட குமாரன். எல்லா பையனும் கூட்டின்னு வந்து நிறுத்தின அப்பா என்னையும் கூட்டின்னு வந்து நிறுத்திருக்கலாம்ல. நானும் தானே உங்களுக்கு பிறந்த பிள்ளை, என்னையும் கூட்டின்னு வந்து நிறுத்திருக்கலாமே, ஏன் நிறுத்தலை? why did you forget me? ஆனால் ஆண்டவர் மறக்கலைல்ல. அல்லேலூயா. ஜெசி மறந்துட்டான். ஜெசி தமிழில் என்ன போயிருப்பா? ஈசாயா? ஈசாய் தானே? ஈசாய். இன் தமிழ் ஈசாய் மறந்துட்டான். தமிழ் ஈசாய் மறந்துட்டாலும் ஆண்டவர் ஞாபகம் வச்சுருந்தார். ஒருத்தர் இருக்கான், அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான், அவன் அனாதியாக இருக்கிறான், ஆடுகள் பிள்ளை அலைந்து கொண்டு இருக்கிறான், அவனை கூப்பிட்டுட்டு வா. அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை யாரெல்லாம் மறந்தாங்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்களே. I think you are not believing this. Do you believe this? Then clap your hands and praise God. Hallelujah. அவர் என்னை நினைத்திருக்கிறார் and he will bless me. Hallelujah. அவனை கூட்டிட்டு வா, அவன் எங்கே இருந்தாலும் கூட்டிட்டு வா. I'm going to bless him. ஏன்னா நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்,
அது அவன் மூலமாக தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இங்கே இருக்கிற எத்தனை பேரோட குடும்பத்தில் யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா விசுவாசிங்க. நான் எப்போவுமே என்னோடய பைபிள் காலேஜில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எங்கள் பாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது, எது உன் வாழ்க்கையில் நீ ப்ராக்டிஸ் பண்ணலையோ அதை பேசாத. உன் வாழ்க்கையில் நீ எதை ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அதை பேசு. விசுவாசத்தை நீ ப்ராக்டிஸ் பண்ணினா விசுவாசத்தை பேசு இல்லையா? கிருபையை நீ ப்ராக்டிஸ் பண்ணினா கிருபையை பேசு. நம்பிக்கையை ப்ராக்டிஸ் பண்ணால் நம்பிக்கையை பேசு. நீ ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை பேசாத. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், எங்கேயோ இருந்த உங்களை, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற உங்களை ஆண்டவருடைய கண்கள் பார்க்கறது. அவங்கள கூட்டிட்டு வா. மர்ஃபி ஜோஸை கூட்டிட்டு வா. அல்லேலூயா. ஜஸ்டினை கூட்டிட்டு வா. ஆமென். அல்லேலூயா. அபியை கூட்டிட்டு வா. கிரணை கூட்டிட்டு வா. ஜஸ்ட் bring them here. ஏன்னா I am going to anoint them and I am going to bless them and I am going to lift them up. Hallelujah. I'm just going to lift them up. அதனால தான் நான் அந்த பாட்டு பாடினேன், என் வாழ்விலே நீ பாராட்டினேன். ஏன்னா அண்ணனுங்க மறந்துட்டாங்க, அப்பா அம்மா மறந்துட்டாங்க, அவர் மறக்கலைல்ல. He has not forgot me. அவர் எப்போவுமே என்னை ஞாபகம் வச்சிருக்கிறார். ஸோ வாட் ஐம் கோயிங் டு ட்ரை டு சே திஸ். ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது? எத்தனை வருஷம் கழிச்சுப்பா? 25 years இல்லையா? இந்த 75 years அவனுக்கு 75வது வயசில் he got a promise. ஆனால் when that the promise fulfilled, it's fulfilled on 100 years. 100 வயசு ஆகும்போது தான் it has been fulfilled. ஆனால் சாராளுக்கு 90 வயசு. சாராள் நகைத்தாள். சாராள் என்ன பண்ணா? நகைத்தாள். You just love. She just smiled. How can a barren woman, my womb is barren, என்னுடைய கரு அது செத்து போயிடுச்சு, இதுக்கு மேலே அதில் எப்படி ஒரு ஒன்று? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் தான் என் தேவன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. எது உங்க வாழ்க்கையில இல்லையோ அதை உருவாக்குகிற தேவன் என் தேவன். எந்த இடத்துல வழி தெரியல என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். எந்த இடத்துல உங்களுக்கு தாகம் என்று நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் தாகம் தீர்க்கும்படியாய் உங்களுக்காக ஒரு துறவை உருவாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா வரல சொல்லமா? Oh yes Jesus. Hallelujah. See, when I was meditating on this verse, என் மனைவி என்ன கேட்டாங்கப்பா நீ பைபிளில் தொடலையேப்பா அப்படின்னாங்க. பட் I already got a message in my mind. எனக்குள்ள மெசேஜ் வந்துச்சு. என்ன மெசேஜ்? பேஷன்ஸ். பேஷன்ஸ். when you have to be patience. When you get a promise, then you have to be patient. எப்போ வாக்குத்தத்தம் கிடைக்குதோ அப்போ நீ பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் எனக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நான் காத்து இருக்கணும். ஆனால் சும்மா உட்கார்ந்து இருந்தால் அதுக்கு நிறைவேறாது. நான் அதுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. See, Abraham got promise. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சு. ஆனால் நிறைவேற எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம். 25 வருஷம் காத்திருந்தான். நான் இப்போது பிரசங்கத்துக்குள்ளே நான் போல, ஆக்சுவலாக நான் சீக்கிரம் முடிக்கணும், 10:30 மணி ஆக போகுது. இந்த சவுல் யார்? நான் போன வாரம் ஆராதனையிலே சொன்னேன், அம்மாவும் இதை பேசினாங்க. Who is this Saul? He wants to kill David. தாவீதை கொலை பண்ணணும்னு அலைஞ்சிட்டு இருந்தவன் தான் சவுல். எப்படியாச்சும் தாவீதை சாவடிச்சிடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவன் தான் அந்த சவுல். ஆனால் அவனே என்ன கூப்பிடுறான்? என் குமாரனாகிய தாவீதே. அல்லேலூயா.
எந்த சத்துரு உங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்க வாயிலிருந்தே கர்த்தர் ஒரு நன்மையை கொண்டு வருவார். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை திட்டுறாங்களோ, யாரெல்லாம் உங்களை சபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களோ, அந்த வாயிலிருந்து ஆண்டவர் கொண்டு வர போற வார்த்தை என்ன? என் குமாரனாகிய தாவீதே, நீ பலப்படுவாய், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நிச்சயமாய் நீ ராஜாவாய் மாறுவாய். என் குமாரனாகிய யோனத்தான் ராஜா ஆப்பாண்டாப்பா, ஆனா நீ ராஜாவா மாறு. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் ராஜாவாய் ராஜாத்தியாய் மாற்றுவார். நாம் எதிர்பார்க்க மாட்டோம். அம்மா அடிக்கடி பேசும்போது சொல்லுவாங்க எஸ்தர் குறித்து, நீ எதற்காக தான் ராஜகுமாரியாக மாற்றப்பட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும்? Who knows it? ஆமென். இது யாருக்கு தெரியும்? நீ இதற்காக தான் ராஜகுமாரத்தை மாற்றப்பட்டிருப்பாய். உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் காரியங்கள் தாமதிக்கலாம், ஆனால் அது நிச்சயம் நிறைவேறும். நிச்சயம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்கள கரங்களை தட்டி ஒரு எல்லாம் சொல்லலாமா? I want everyone. I want everyone. I want everyone. It's going to fulfill in your life. It's going to fulfill. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசிச்சிங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சும்மா எனக்காக யாரும் கை தட்ட வேண்டாம், எனக்காக யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். ஆமென். In John chapter 5, 38 years he was in Bethesda. Somebody read it. Yes. 38 வருஷம். How long he was there? 38 years. 38 வருஷம். He was just blaming himself. He was just blaming others. 38 வருஷம் என்ன பண்ணுறான்? தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறான், மற்றவங்களையும் குறை சொல்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்னாலையும் எழுந்து போக முடியல, நான் என்ன பண்ணுறது? தேவதூதன் ஒரு முறை தான் குளத்தை கலக்குவார். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, என்னாலும் எழுந்து போக முடியல. தட் இஸ் வாட் இஸ் கம்ப்ளைண்ட். 38 years, 38 வருஷம் அவன் அதே கம்ப்ளைண்ட்டே சொல்லிகிட்டே இருக்கிறான். இன்றைக்கி எத்தனை பேர் உங்களோட லைஃப்பில் ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட். இது எனக்கு நடக்கலை, இதனால் இவரால் இது நடந்துச்சு, அவங்களால இது நடந்துச்சு, இவங்களால இது நடந்துச்சு. Don't blame about others. What you are doing. 38 வருஷம் உனக்கு அர்த்தம் வரவன் போய் குளத்தில் விழுகிறான் இல்லையா? எனக்கு முன்பதாக இன்னொருத்தன் போயிட்டு அந்த குளத்தில் விழுந்துடுறான். அந்த குளம் கலக்கப்படும் பொழுது நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் போயிடுறான். டேய், 1 வருஷம் 2 வருஷம் டைம் இல்லை, 38 வருஷமாக உனக்கு டைம் கிடைக்கலன்னா யார் தப்பது? இட்ஸ் மை மிஸ்டேக். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிறீங்க? எனக்கு இவ்வளோ நாள் பதில் கிடைக்கல, நான் போய் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணுறேன், அம்மா கிட்ட ஜெபம் பண்ணுறேன், நான் போய் தனி ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாச ஜெபத்தில் கலந்துக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன், ஆனால் எனக்கு பதில் கிடைக்கல. என் மிஸ்டேக் கிடையாது, அம்மா மிஸ்டேக் கிடையாது, ஐயா மிஸ்டேக் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். 38 வருஷமாக அங்கே நான் படுத்து கிடக்கிறேன், யாரையோ தூக்கின்னு போய் ஒருத்தன் போடுறான்னா எனக்கு வாய் இருக்குல்ல, நான் என்ன பண்ணோம்? பா, நான் இவ்வளோ நாள் படுத்துன்னு இருக்கிறேன்ப்பா, என்னை கொஞ்சம் தூக்கின்னு போய் போட்டுருப்பா, எனக்கு அங்கே கிட்டையாச்சும் கூப்பிட்டு போப்பா, நான் விழுந்துடுறேன்ப்பா. ஏன்னா இவங்களாம் நேற்று வந்தாங்க, அவன் போன வாரம் வந்தான், அதுக்கு முந்தின வாரம் வந்தான், இவங்களாம் இப்போ தான் வந்தாங்க, அவங்களாம் விழுந்து குணமாயிடுறாங்க. ஆனால் நான் 38 வருஷமாக இதே நிலைமை, 38 வருஷமாக இதே நிலைமையில் இருக்கிறதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். உங்கள் ஏழ்மைக்கு, உங்கள் வறுமைக்கு,
உங்களுடைய வியாதிக்கு, உங்களுடைய போராட்டத்திற்கு யார் காரணம்? God is not responsible for all that. He is not responsible. I am the one who made a mistake. நான் தான் அந்த தப்பு செஞ்சேன். ஏன்னா 38 வருஷம் இங்கே இருக்கிறேன், இன்னொருத்தன் போய் விழறத நான் பார்க்குறேன், இன்னொருத்தன் போய் குணமாகிறத நான் பார்க்குறேன். அவனுக்கு எப்படி குணமாகுதுன்னு எனக்கு தெரியும், எதனால் சுகமாகறாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு இருந்தும் போகாதது ஏன் தப்பு? அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நான் இன்றைக்கி அக்கா சொன்னேன்ல, 5 மணிக்கு அவங்க வந்து ஜோம் பண்ண, அவங்க என்ன காரியங்களுக்காக அவங்க ஜோம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 5 மணிக்கு ஓடி வந்து ஜோம் பண்ணுறாங்க. விடிய காலில் உஷாண்டியும் வந்துடுவாங்க. உஷாண்டியும் வந்துட்டு 5 மணிக்கு அவங்களும் ஜோம் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஜபத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? வியாழக்கிழமை ஜபத்துக்கு வர மாட்டீங்க, செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கு வர மாட்டீங்க, வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வர மாட்டீங்க. சண்டே சர்ச்சுக்கும் 9:45 9 மணி மேலே தான் வரீங்க. எத்தனை பேர் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? 38 வருஷம் தாமதமாகிறதுக்கு நான் காரணம் இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? 24 hours 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கலையா? வந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம்ல. உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணலாம்ல, வரலாம்ல. நீங்கள் எனக்காக வந்து ஜெபம் பண்ண போகிறீங்களா? பாஸ்டர் ஆஸ்வதிங்க ஆண்டவரே, பாஸ்டருக்கு எனக்காக வேணாம். ஏசப்பா என்ன சொன்னாங்க சிலுவையில்? எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் வந்து அழுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். உங்கள் கண்ணீர் எங்கெங்கேயோ போயிட்டு நீங்கள் செலவழிக்கிறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து செலவழிக்கலாமே. எங்கெங்கேயோ போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமே. எனக்கு போன வாரம்லாம் ரொம்ப ஒருத்தர் மேலே ரொம்ப மன கஷ்டம். ஏன்னா எல்லா ஊருக்கும் போக முடியுது, பலன் இருக்குது. எல்லா ஊருக்கும் போக முடியுது, பலன் இருக்குது. ஆனால் திருவிருந்து எடுக்கிறதுக்கு பலன் இல்லை. ஆனால் 2வது வாரம் சனிக்கிழமை பலன் வந்துடுச்சு. எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு எல்லா ஊருக்கும் போகிறதுக்கெல்லாம் பலன், அவ்வளோ பலன் உனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு வாரம் திருவிருந்து எடுக்கிறதுக்கு உனக்கு பலன் ஆண்டவர் கொடுக்கலையா? ஆனால் 2வது வாரம் எங்கன்னு வந்துச்சு அந்த பலனு? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எங்கே போச்சு? 38 years he wasted. Amen. ஆனால் 38 வருஷம் அவன் வேஸ்ட் பண்ணாலும் உனக்காக தேவ தூதன் வரமாட்டான், உனக்கு நான் இறங்கி வர்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக ஆண்டவர் வர போகிறார். கரங்களை தட்டி ஒரு நல்ல சொல்லமா? He is going to come, he is going to come, he is going to come, he is going to come and touch you. எத்தனை வருஷமா நீங்க என்ன பாடுபடுறீங்களோ, எத்தனை வருஷமா நீங்க என்ன போராட்டங்களை நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ, எத்தனை வருஷமா உங்களுக்கு கண்ணீரும் கவலை இருக்கிறதோ, ஆண்டவர் பார்க்கிறார். தேவதூதன் பார்க்கல, மனுஷன் உதவி செய்யல, யாரும் தூக்கிட்டு போய் விடல. ஆனா ஆண்டவர் அங்க இருந்து பார்த்தாரு. அவன் 38 வருஷமா வியாதியா இருக்கிறான் என்பதை அறிந்து அவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பக்கத்துல இப்ப ஏசப்பா நிக்கிறதுன்னா நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்களே? நீங்க இப்ப நான் சொல்றது யாருக்குமே புரிய மாட்டேங்குதுப்பா. நான் தமிழ்ல தானே பேசுறேன். உங்க பக்கத்துல ஏசப்பா வந்து நிக்கிறாரு. இவ்வளோ நாள் தேவதூதன் பார்க்கல, உங்க சொந்த பந்தம் பார்க்கல, உங்க நண்பர்கள் பார்க்கல, உங்களுக்கு யாரும் உதவி செய்யல. ஆனா ஆண்டவர் பார்த்துட்டாரு, அவரே இறங்கி வந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சத்தம் வரல சொல்லமா? அல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாரான்
இயர்ஸ். அவனோட அதாவது நம்ம மொழியில் சொல்லணுன்னா நொண்டி சாக்கு. என்ன சொல்லுவாங்க? நொண்டி சாக்கு. ஏன்பா ப்ரேயருக்கு வரல? இல்லைங்கய்யா, நான் எழுந்துட்டேன், நான் கிளம்பிட்டேன், நான் எல்லாம் பண்ணிட்டேன், திடீர்னு இவங்க வந்துட்டாங்க, அதனால உட்காந்துட்டேன். நொண்டி சாக்கு. ப்ரேயருக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டா எந்த நொண்டி சாக்கும் வராது. அல்லேலூயா. இப்போது என் லைஃப்பில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் வேணும்னு நான் நினச்சா நான் எந்த நொண்டி சாக்கும் சொல்ல மாட்டேன். நான் வந்து உக்காந்துருவேன். என்னை எங்கள் அம்மா திட்டும் போதெல்லாம் என்னை எதுவும் திட்ட மாட்டாங்க. போய் ஜாம் பண்ணா அப்படி தான் திட்டுவாங்க. எங்கள் அப்பாவும் அதான் சொல்லுவாங்க, போய் ஜாம் பண்ணா. நான் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா போய் ஜாம் பண்ணான்னு தான் சொல்லுவாங்க. நான் கொடுக்குறேன்டா, ஆனால் கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு போய் ஜாம் பண்ணான்வாங்க. ஜாம் பண்ணா, போய் ஜாம் பண்ணா, ஜாம் பண்ண தான். வேறு எதுவுமே ஜபம் இல்லாமல் வராது. ஜபத்தினால தான் எல்லாமே வரும். நான் உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த மாதம் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன். சவுல் தாவீதை பார்த்து, என் குமாரனாகிய தாவீதே, நீ என்ன பண்ணுவா? பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களும் நீங்கள் மென்மேலும் பலப்படணும்னா ஜெபம் மட்டும்தான். 24/7 சர்ச் ஓப்பனாக இருக்கும். என் நம்பர் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா சர்ச் டோர் க்ளோஸாக இருந்தால் கூட என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். நான் சர்ச் கீ எடுத்து கொடுப்பேன். உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரிக்குள்ளே நம்ம போகும் பொழுது இப்படியே போகக்கூடாது. நான் புது ஆளாக போகணும், புது ஆசீர்வாதத்தோடு போகணும், புதிய அபிஷேகத்தோடு போகணும், புதிய நன்மையோடு போகணும், புதிய கிருபைகளோடு போகணும். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சு என் வாழ்க்கையில் நான் ஜனவரியை தொடங்கும் பொழுது அந்த 26வது வருஷம் எனக்கு ஒரு நன்மை கொண்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes, amen. 38 years and Jesus came down. இயேசு கிறிஸ்து அங்கே வந்தா and he asked him, நீ சுகம் பெற விரும்புகிறாய், உனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? ஆனால் அப்பவும் அவன் என்ன பண்ணுறான்? நொண்டி சாக்கு தான் சொல்கிறான். ஆண்டவரே இறங்கி வந்தால் கூட சில பேர் நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். வந்து இருக்கிறது ஆண்டவர்ன்றத நம்ம விசுவாசிக்கிறதில்ல. சாக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் சாக்கு சொல்கிறீங்களே, எல்லாத்துக்கும் சாக்கு சொன்னால் அப்போ ஆண்டவரோட பதிலுக்கு மட்டும் உடனே எனக்கு இம்மிடியேட்டாக பதில் வரணும்னு எப்படி? ஜபத்துக்கு வரணும்னா சாக்கு, சர்ச்சுக்கு வரணும்னா சாக்கு, எந்த காரியத்துக்குனாலும் சாக்கு சொல்கிறீங்க. அப்போ பதில் மட்டும் எனக்கு இம்மிடியேட்டாக வேணும்னா எப்படி வரும்? அப்போ ஆண்டவரே இறங்கி வந்ததுக்கப்புறம் அவன் சாக்கு சொன்னான். ஆனால் ஆண்டவர் இல்லை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நீங்கள் எழுந்து நடப்பீர்களாக. everyone together. I want everyone to stand up. யாருக்கு உடம்பு முடியலையோ அவங்க உட்காந்துக்கலாம். உடம்பு முடிந்தவர்கள் எல்லாம் எழுப்பி நில்லுங்க. everyone, I want everyone to stand up in the presence of God. Just pray. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. எத்தனை வருஷம் காத்திருப்பு, எத்தனை வருஷம் போராட்டம், எத்தனை வருஷம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இதற்காக நான் ஜெபித்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை வருஷம் ஆண்டவரே எனக்கு இன்னும் தாமதிக்கும். இப்போ நீங்கள் எனக்கு இறங்கி வாங்கப்பா. நான் குலம் கலக்கப்படுகிற வரைக்கும் நான் காத்திருக்க போகிறதில்ல. தேவ தூதன் இறங்கி வருகிற வரைக்கும் நான் காத்திருக்க போகிறதில்ல. எனக்காக நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. You just come down. You just come down, Lord. I want everyone எல்லாரும் கண்களை மூடலாமா? Close your eyes. நீங்கள் எதுக்காக நீங்கள் ஜெபிக்க நினைக்கிறீங்களோ இப்போ ஜெபிங்க. இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆமென். Praise the Lord. Hallelujah.
அல்லேலூயா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். கடந்த வாரம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த வாரம் எல்லாரும் மறந்துட்டீங்க. கர்த்தர் நம்மோடு என்ன